அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அப்பாவுடைய அன்புல அப்படியே நிரம்பி ஆராதனை 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 பிள்ளைங்க பலவீனத்தில் வச்சுக்கிட்டு எந்தெந்த பெற்றோர்களெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு இந்த ஆராதனையில் இருக்கிறீங்களோ எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் மனைவி இல்லைனா ஹஸ்பண்ட் இல்லைனா ரிலேஷன்ஷிப் யாரோ பலவீனத்தோடு இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அந்த கேன்சர் செல் உன் பாடியிலிருந்து முற்றிலுமாய் தேடியும் காணாமல் போகுது. அந்த பேக் போன் பெயின் தேடியும் காணாமல் போகுது. ஸ்டொமக்கில் இருக்கிற பிரச்சனைகள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அது தேடியும் காணாமல் போகுது. சில பேருக்கு அந்த நீர் கட்டி பிரச்சனைகள், அது தேடியும் காணாமல் போகுது. நீ எங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அப்படி அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருந்து பிள்ளைங்க மேல பாரத்தோடு பார்த்து இருக்கிற சில தாய்மார்கள்
தாய்மார்கள் கண்ணீரோடு இந்த நேரத்தில் பார்க்குறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு இருந்த அந்த சீசன் ஃபீவர்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் தேடியும் காணாமல் போகுது. நான் அப்பாவுடைய அன்பின் ஆழத்திலிருந்து நான் சொல்றேன், இப்ப வந்திருக்கிற அந்த பலவீனத்தை நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடியும் காணாதிருப்பாய். என நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய நாமம் ஒன்று, அவருடைய நாமம் யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா, அவர் சுகம் தருகிற தேவன், அவர் பலன் தருகிற தேவன், அவர் ஆரோக்கியம் தருகிற தேவன். அன்னைக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தொட்ட உடனே அவள் சுகம் அடைய முடியும்னு நான் சொல்றேன். இந்த வார்த்தையை நீ கேட்ட உடனேயே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்தில் ஸ்டாப் ஆகுது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, வேலன் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, வேலன் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. சுகம் அடைந்தவர்களா சேர்ந்து ஆராதனை ஆராதனை. சுகம் பெற்றவர்களா ஆராதனை ஆராதனை. சிலருக்கு இருதயத்தில் சுகம் தேவைப்படுதுன்னா அந்த சுகத்தை பெற்றவர்களா ஆராதனை ஆராதனை ஆராதனை. Wow, the great presence of healing. ஆராதனை ஆராதனை. ரதலமனசே ஆராதனை 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 ஆராதனை. திரும்ப சொல்லுவோமா? யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, நல்ல பலன் தந்தீரே நன்றி ஐயா, நல்ல சுகம் தந்தீரே நன்றி ஐயா, நல்ல பலன் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடும்போது 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 அந்த தெய்வீக சுகம் ஆராதனை சொல்லும்போது முழு உள்ளத்தோடு முழு இதயத்திலிருந்து அப்பாவை உயர்த்த உயர்த்த அந்த கொந்தளிக்கிற கடல் மத்தியில நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ அடிக்கிற அந்த அலையில நீ ஆராதிக்கிற
ஆராதிக்கிற ஆராதனை, அந்த பலவீனத்தின் மத்தியில நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ போய்கொண்டிருக்கிற அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனை, நீ இருக்கிற சிங்க கவியிலிருந்து நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ போய்கொண்டிருக்கிற அந்த அக்னி சுவாலையில நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனை, நீ கடந்து கொண்டிருக்கிற, நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த கல்லறையினுக்குள்ள நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனை, இதோ உன்னை அந்த அனுபவத்தையே டோட்டலா மாற்றி அந்த கல்லறை அனுபவம் கருவறையின் அனுபவமாய் இப்ப நீ ஆராதிக்கிற இந்த ஆராதனை உன்னுடைய கல்லறையின் அனுபவத்தை கருவறையின் அனுபவமாய் டோட்டலா மொத்தமா மாறு. பாடும்போது இப்படி கற்பனை பண்ணு, நீ பாடும்போது இப்படி கற்பனை பண்ணு, கொந்தளிக்கிற கடல் அடங்கிறது போல, அடங்கிறது போல அந்த கொந்தளிக்கிற கடல் அடங்கிறது போல எதிராய் வந்துட்டு இருக்கிற அந்த புயல் அடங்குற மாதிரி. ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நல்ல வேளன் தந்தீரே நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நல்ல வேளன் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. சுகம் அடைந்தவர்களா ஆராதனை ஆராதனை. சுகம் பெற்றவர்களா ஆராதனை ஆராதனை. அந்த கேன்சர் சுகம் அடைந்தவர்களா ஆராதனை 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 ஆராதனை. இந்த சீசன் ஃபீவர்ஸ்லிருந்து சுகம் அடைந்தவர்களா ஆராதனை 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 ஆராதனை. அப்பாவுடைய அன்பு உன்னை தேடி ஆராதனை 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 ஆராதனை. திறக்கப்பட வேண்டியவைகள் திறக்கப்பட்ட
திறக்கப்பட்டுச்சுன்னா நான் சொல்றேன், நடக்க வேண்டியவைகள் தானா நடக்கும். திறக்கப்பட வேண்டியவைகள் திறக்கப்பட்டுச்சுன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் உனக்கு தானா நடக்கும். நான் இது வேற ஆவிக்குரிய மண்டலம் மட்டும் இல்ல. உள்ளத்தை பார்த்து சொல்லுவோம், இருதயத்தை பார்த்து சொல்லு. இங்க திறக்கப்பட வேண்டியவைகள் திறக்கப்பட்டுச்சுன்னா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் தானா நடக்கும், தானா நடக்கும், தானா நடக்கும். அன்றைக்கு அந்த கதவு தானாய் திறக்கப்பட்டுச்சு. தானாய் திறக்கப்பட்டது போல இன்னைக்கு அப்பா சொல்றாரு, திறக்கப்பட வேண்டியவைகள் திறக்கப்பட்டுச்சுன்னா நடக்க வேண்டிய சுகம், நடக்க வேண்டிய அந்த சில காரியம், நடக்க வேண்டிய குடும்பத்துல நல்ல காரியம், நடக்க வேண்டிய ஊழியத்துல சில காரியம், நடக்க வேண்டிய உன்னுடைய எதிர்காலம், நடக்க வேண்டிய உன்னுடைய திருமணம், நடக்க வேண்டிய பல காரியங்கள் அது தானா அது வேற மாதிரி கணம் பண்ணி வாங்கணும்னா இந்த வார்த்தைக்கு நீங்க விதைச்சியே வாங்கிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால திறக்கப்பட வேண்டியவைகள் திறக்கப்பட்டுச்சுன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் தானா நடக்கும், தானா நடக்கும், தானா நடக்கும். சத்தம் இல்லாம நடக்குங்க, சத்தம் இல்லாம நடக்கும். ஆமாம், பூட்டின கதவை திறக்கிறதுக்கே சத்தம். ஆமாம், சில இதெல்லாம் திறக்கும் போது சவுண்டு கேட்கும். ஆனால் அங்கே பாருங்க, சாவி கூட இல்லை. ஆனால் சைலண்ட்டாக அது திறக்கப்பட்டுச்சு, சத்தமே கேட்கல. இப்போ நான் சொல்கிறேன், திறக்கப்பட வேண்டியகள் திறக்கப்பட்டுச்சுன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில் சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் சில பெரிய காரியங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உனக்குள்ளேயும் நடக்குது, உனக்கு வெளியேயும் நடக்குது. உனக்குள்ளேயும் நடக்குது, உனக்கு வெளியேயும் நடக்குது. உனக்குள்ளேயும் நடக்குது, உனக்கு வெளியவும் நடக்குது. உனக்குள்ளேயும் நடக்குது, உனக்கு வெளியவும் நடக்குது. சவுண்டே இல்லாம, சத்தமே இல்லாம கதவுகள் இந்த நேரத்தில் திறக்கப்படுது. இயேசுவின் நாமத்தில். Angelic Ministries Rasyanta Balaraba. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் இதயத்தை அறிந்தவரே, பதில் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் இதயத்தை அறிந்தவரே, பதில் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, இதயத்தை அறிந்தவரே, பதில் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் இதயத்தை அறிந்தவரே, பதில் செய்பவரே. ஆராதனை பண்ணும்போதே செய்யுங்க டாடி. ஸ்தோத்திரம் ஏசையா. சில பாத்திரங்கள்லாம் இந்த இருதயத்தை அப்படியே தாழ்மையோடு சில இடங்கள்ல உங்களோட வார்த்தையை நம்பி காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அப்படியே அந்த இருதயத்துக்கு ஒரு பதிலை செய்யுங்க டாடி. அவங்களோட தாழ்மைக்கு ஒரு பதிலை செய்யுங்க டாடி. அந்த அவங்களுடைய அந்த விசுவாசத்தை நீங்க கனம் பண்ணி ஒரு பதில் செய்யுங்க டாடி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் இதயத்தை அறிந்தவரே, பதில் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க டாடி. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உனக்கு சுகம் உண்டாவதுன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பயப்படாதேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை விட்டு கைவிடலன்னு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் இதயத்தை அறிந்தவரே, அப்படியே திறந்து ஓதில் செய்பவரே, அப்படியே திறந்து ஸ்தோத்திரம் ஏசையா. திறந்த முகமாய் அந்த மகிமையை கண்டு மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமானார்களா. திறந்த முகமாய் எதை திறக்கணும்? உன் இருதயத்தை அப்படியே அப்பாவுடைய பிரசனத்துல, அப்பாவுடைய வார்த்தைக்கு நேரா, அப்பாவுடைய இந்த ஆராதனையில தேவனுடைய அன்பு ஓரி காஞ்சாபரா ஷகபர கரபர பர பரபா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் இதயத்தை அறிந்தவரே, பதில் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.